ஸ்ரீ கிரிஷ் ஹவுசிங் அண்ட் ப்ராப்பர்ட்டிஸ் உடைய ஹெரிட்டேஜ் சிட்டி சைட்ல தாங்க இப்போ நம்ம இருக்கோம். இது எக்ஸாக்டா எங்க இருக்கு அப்படின்னா செங்கல்பட்டு டு காஞ்சிபுரம் போற இது ஸ்டேட் ஹைவே. இதுல ஆன் ரோட்ல தான் நம்மளுடைய ப்ராஜெக்ட் வந்து அமைஞ்சிருக்குங்க. இது டிடிசிபி அண்ட் ரெரா அப்ரூவ்ட் கேட்டட் கம்யூனிட்டி ப்ராப்பர்ட்டி. டோட்டலா ஒரு 9 ஏக்கர்ல நம்ம போட்டிருக்கோம். இது கடை கட்டுற மாதிரி கமர்ஷியல் பிளாட்டுமே நம்ம கிட்ட அவைலபிளா இருக்கு. நிறைய பேர் ஆன் ரோட்ல கடை கட்டுற மாதிரி கமர்ஷியல் பிளாட் தேடிட்டு இருப்பீங்க. அவங்களுக்கான லே அவுட் தான் இது. அது மட்டும் இல்லாம நம்ம சைட் வாசலே பஸ் ஸ்டாப் தான். வாங்க நம்ம சைட்டை பத்தி ஃபுல் டீடைல்ஸ் உள்ள போய் பேசலாம். நம்ம ப்ராஜெக்ட் வந்து டோட்டலா 9 ஏக்கர்ல போட்டிருக்கோம். டோட்டல் யூனிட்ஸ் வந்து பாத்தீங்கன்னா ஒரு 200 பிளாட்டா பிரிச்சிருக்கோம். மினிமம் நம்ம கிட்ட 600 ஸ்கொயர் ஃபீட்ல இருந்து ஸ்டார்ட் ஆகி 700 ஸ்கொயர் ஃபீட், 800, 900, 1000 அந்த மாதிரி 2400 ஸ்கொயர் ஃபீட் வரைக்கும் பிளாட் சைசஸ் வந்து இங்க அவைலபிளா இருக்குங்க. இங்க வந்து பாத்தீங்க அப்படின்னா உங்களுக்கு ஃபுல்லாவே கம்ப்ளீட்டா அகலமான தார் ரோடு வந்து கொடுத்துருக்கோம். 30 அடி ரோடு, 24 அடி ரோடு கொடுத்துருக்கோம். சோலார் எல்இடி ஸ்ட்ரீட் லைட் வந்து ப்ரொவைட் பண்ணிருக்கோம். நீங்க உடனே வீடு கட்டி குடி வரதுக்கான எல்லா அம்யூனிட்டிஸுமே நம்ம லே அவுட்ல இருக்கு. 3 பேஸ் இபி கனெக்ஷனுமே இருக்குது. சைட்டை சுத்திலுமே உங்களுக்கு சிமெண்ட்ல காம்பவுண்ட் வால் வந்து கொடுத்துருக்கோம். என்ட்ரன்ஸ்ல உங்களை வெல்கம் பண்ற மாதிரி பெரிய கிராண்ட் ஆர்ச், சிசிடிவி கேமரா, 24/7 செக்யூரிட்டி. அது மட்டும் இல்லாம நம்ம லே அவுட்ல வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு கிரவுண்ட் வாட்டர் தண்ணி வந்து சூப்பரா இருக்கும். ஏன்னா நம்ம சைட்டு பக்கத்துல பாலார் ஆறு இருக்கிறதுனால உங்களுக்கு நம்ம லே அவுட்ல வந்து நம்ம போருமே போட்டிருக்கோம். நீங்க டேரக்டா சைட்டு வந்து பார்க்கும்போது நீங்க இங்க தண்ணியுமே டேஸ்ட் பண்ணி பார்க்கலாம். தண்ணி வந்து பாத்தீங்க அப்படின்னா மெயினா நம்ம லே அவுட்ல சூப்பரா இருக்கும். 30 அடியில இருந்தே கிடைக்கும். நம்ம ப்ராஜெக்ட்ல வந்து 2 பெரிய பார்க் வந்து ப்ரொவைட் பண்ணிருக்கோம். ஒன்னு வந்து சில்ட்ரனுக்காக சில்ட்ரன் பிளே ஏரியா, இன்னொன்னு வந்து சீனியர் சிட்டிசனுக்காக பார்க் வந்து ப்ரொவைட் பண்ணிருக்கோம். அது மட்டும் இல்லாம நம்ம சைட்டு ஃபுல்லாவே கிரீனிஷா இருக்கும். ஃபுல்லாவே நம்ம அவென்யூ ட்ரீஸ் வந்து கொடுத்துருக்கோம். நம்ம சைட்டு வாசலே வந்து பாத்தீங்கன்னா பஸ் ஸ்டாப் தாங்க. அந்த ஒயிட் கலர் பில்டிங் இருக்கு இல்லையா, அதுதான் பஸ் ஸ்டாப். செங்கல்பட்டு டு காஞ்சிபுரம் போறதுக்கு எவ்ரி 10 to 15 மினிட்ஸ் ஒன் டைம் பஸ் வந்துட்டும் போயிட்டு இருக்கும். ஸோ நம்ம சைட்டு வாசலே பஸ் ஸ்டாப் தான். அது மட்டும் இல்லாம ரயில்வே ஸ்டேஷன் வந்து ஜஸ்ட் வாக்கபிள் டிஸ்டன்ஸ் தான். ஒரு 500 மீட்டர்ல ரயில்வே ஸ்டேஷனுமே லொக்கேட் ஆயிருக்கு. உங்களுக்கு பீச்ல இருந்து உங்களுக்கு அரக்கோணம், திருமால்பூர் போற எல்லா ட்ரெயினுமே நம்ம சைட்டு வழியா கிராஸ் பண்ணி தான் போகும். ரயில்வே ஸ்டேஷன் நியர்பை, பஸ் ஸ்டாண்ட் நியர்பை ப்ராப்பர்ட்டி வாங்கணும்னு நினைக்கிறவங்களுக்கு நம்ம லே அவுட் வந்து ஒரு பெஸ்டான ஒரு லே அவுட்டா இருக்கும். அது மட்டும் இல்லாம செங்கல்பட்டுக்கு ஃப்ரீக்வெண்டா கண்டினியூஸா உங்களுக்கு ஷேர் ஆட்டோ ஃபெசிலிட்டிஸ்மே இருக்கு. ஜஸ்ட் ஒரு 10 மினிட்ஸ்ல நம்ம லே அவுட்ல இருந்து செங்கல்பட்டு வந்து ரீச் பண்ணிடலாம். செங்கல்பட்டு டு காஞ்சிபுரம் போற ஸ்டேட் ஹைவே மேலேயே கடை கட்டுற மாதிரி கமர்ஷியல் பிளாட் ஆன் ரோட்லயே அவைலபிளா இருக்கு. இப்போ ஒன்லி லிமிடெட் பிளாட்ஸ் மட்டும் தான் இருக்கு. நீங்க எவ்வளவு சீக்கிரம் வரீங்களோ அவ்வளவு சீக்கிரம் உங்களுக்கான வீட்டு மனையை நீங்க சூஸ் பண்ணிக்கலாம். நம்ம சைட்டோடைய கனெக்டிவிட்டிஸ் வந்து பார்த்தோம் அப்படின்னா நீங்க செங்கல்பட்டுல இருந்தும் நம்ம லே அவுட்டுக்கு வரலாம். அதே மாதிரி காஞ்சிபுரம் வழியாவும் வரலாம். அது மட்டும் இல்லாம நீங்க ஒரகடம் சிங்கப்பெருமாள் கோவில் வழியாவும் வரலாம். நீங்க சிங்கப்பெருமாள் கோவில்ல இருந்து வரீங்கன்னா ஜஸ்ட் ஒரு 10 மினிட்ஸ்ல நம்ம சைட்டுக்கு ரீச் பண்ணிடலாம். அதே மாதிரி தான் செங்கல்பட்டு ரயில்வே ஸ்டேஷன்ல இருந்து வரீங்கன்னா ஒரு 10 மினிட்ஸ் டிரைவ்ல நம்ம லே அவுட்டுக்கு ஈஸியா ரீச் பண்ணிடலாம். ஸோ இவ்வளோ கனெக்டிவிட்டிஸோடைய தான் நம்மளுடைய ஹெரிட்டேஜ் சிட்டி சைட் வந்து லொக்கேட்டா இருக்கு. ஸோ ஒரு கனெக்டிவிட்டிஸ் தான் ஒரு லே அவுட்டுக்கு ஒரு மெயின். ஸோ அப்போதான் இந்த சைட் வந்து ஃபாஸ்டா டெவலப்மெண்ட் ஆகும். செங்கல்பட்டுல இருந்து இப்போ நீங்க பெங்களூர் ஹைவே போறதா இருக்கட்டும், இல்ல உங்களுக்கு கிரீன்ஃபீல்டு ஏர்போர்ட் போறதா இருக்கட்டும், எல்லாமே நம்ம சைட்டு வழியா தான் போகும். நம்ம சைட்டு ஆன் ரோட்ல தான் லொக்கேட் இருக்கு. ஸோ அப்படி இருக்கும்பொழுது நம்மளோட சைட்டு வந்து ஃபாஸ்டா அப்ரிசியேஷன் ஆகிறதுக்கு வாய்ப்புகள் அதிகமாகவே இருக்கு. இன்னைக்கு செங்கல்பட்டு வந்து பாத்தீங்க அப்படின்னா ஒரு தனி மாவட்டமா இருக்கு. முக்கியமா தமிழ்நாட்டுல செங்கல்பட்டு வந்து பாத்தீங்கன்னா ஒரு பெரிய ஒரு மாவட்டமாவே அமைஞ்சிருக்கு. ஸோ செங்கல்பட்டு மாவட்டம் வந்து ஆல்ரெடி டெவலப் ஆயிருச்சு. ஸோ சென்னையுடைய டெவலப்மெண்ட்டே வந்து பாத்தீங்கன்னா செங்கல்பட்டை பேஸ் பண்ணி தான் இருக்கு. ஸோ சென்னையுடைய நுழைவு வாயிலே வந்து பாத்தீங்கன்னா செங்கல்பட்டு தாங்க. ஸோ அந்த செங்கல்பட்டு பக்கத்துல நம்மளுடைய லே அவுட் வந்து அமைஞ்சிருக்கு. ஸோ செங்கல்பட்டுல எல்லா கவர்மெண்ட் ஆஃபீஸுமே லொக்கேட் ஆயிருக்கு. கலெக்டர் ஆஃபீஸா இருக்கட்டும், ரெஜிஸ்ட்ரேஷன் ஆஃபீஸா இருக்கட்டும், செங்கல்பட்டுல ஒரு பெரிய கவர்மெண்ட் ஹாஸ்பிட்டலே அமைஞ்சிருக்கு. அங்கே மெடிக்கல் காலேஜ், லா காலேஜ், ஸோ எல்லா கவர்மெண்ட் ஆஃபீஸுமே வந்து பார்த்தீங்கன்னா செங்கல்பட்டுல தான் லொக்கேட் ஆயிருக்கு. இப்போ வரப்போற நியூ பஸ் ஸ்டாண்டுமே வந்து பார்த்தீங்கன்னா செங்கல்பட்டுல தான் லொக்கேட் ஆயிருக்கு. அந்த செங்கல்பட்டு நியூ பஸ் ஸ்டாண்ட்ல இருந்து ஜஸ்ட் ஒரு 15 நிமிஷம் டிரைவ்
5ல நம்ம லேஅவுட்டுக்கு வந்து ரீச் பண்ணிடலாம். நம்ம சைட்டு நியர்பை என்ன மாதிரியான எம்ப்ளாய்மெண்ட் ஆப்பர்ச்சுனிட்டிஸ் இருக்குன்னு பார்க்கலாம். நம்ம சைட்டு பக்கத்திலேயே மகேந்திரா வேர்ல்டு சிட்டி வந்து அமைஞ்சிருக்கு. ஸோ மகேந்திரா வேர்ல்டு சிட்டி நம்ம எல்லாருக்குமே தெரியும், பெரிய உங்களுக்கு எம்என்சி ஐடி கம்பெனி, அது மட்டும் இல்லாமல் ஆட்டோமொபைல் கம்பெனியுமே இருக்குது. அடுத்தது பார்த்தீங்கன்னா நம்ம சைட்டு நியர்பை வந்து ஒரகடை வந்து அமைஞ்சிருக்கு. ஒரகடை வந்து பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு வேர்ல்டுலே பிக்கஸ்ட் உங்களுக்கு ஆட்டோமொபைல் ஹப்னு கூட சொல்லலாம். ஒரு இண்டஸ்ட்ரியல் எஸ்டேட் நம்ம சைட்டு நியர்பையே லொக்கேட்டா இருக்கு. அது மட்டும் இல்லாமல் உங்களுக்கு கொடுவாஞ்சேரியில ஜோஹோ கம்பெனி வந்து அமைஞ்சிருக்கு, ஸ்ரீராம் கேட்வே. ஸோ நம்ம சைட்டு நியர்பை இவ்வளோ கம்பெனிஸ் வந்து லொக்கேட் ஆயிருக்கு. ஸோ எம்ப்ளாய்மெண்ட் ஆப்பர்ச்சுனிட்டிஸ்மே ரொம்பவுமே அதிகமாகவே இருக்கு. அது மட்டும் இல்லாமல் செங்கல்பட்டில் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு கமேசா சீமெண்ட்ஸு, பெப்சிகோ கம்பெனி, அதுக்கப்புறம் வந்து ஹாரிசான் இண்டஸ்ட்ரியல் பார்க், ஒரு பெரிய இண்டஸ்ட்ரியல் சிப்காட்டே வந்து கன்ஸ்ட்ரக்ஷன் பண்ணிட்டு இருக்காங்க. ஸோ எம்ப்ளாய்மெண்ட் ஆப்பர்ச்சுனிட்டிஸ்க்கு ரொம்ப அதிகமாகவே வாய்ப்புகள் இருக்கு. நம்ம ப்ராஜெக்ட் வந்து பார்த்தீங்கன்னா அப்ரூவ்ட் ப்ராப்பர்ட்டிங்க. இது டிடிசிபி ரெரா அப்ரூவ்ட் ப்ராப்பர்ட்டி, கேட்டட் கம்யூனிட்டி ப்ராப்பர்ட்டி. நம்ம ப்ராஜெக்ட் வந்து ஆன் ரோட்ல தான் அமைஞ்சிருக்கு. ஸோ நீங்கள் ஒரு ஆன் ரோட்ல ஒரு கமர்ஷியல் பிளாட் வாங்கி போகணும்னு நினச்சா கூட நீங்கள் வாங்கி போட்டுக்கலாம். இல்லை நான் உடனே வீடு கட்டி குடி வரணும் அப்படின்னாலும் நம்ம லேஅவுட் வந்து சூட்டபிளா இருக்கும். இன்வெஸ்ட்மெண்ட்டுக்கும் நீங்க வாங்கி போடலாம். ஸோ இவ்வளவு ஆப்ஷனோட தான் நம்மளுடைய ப்ராஜெக்ட் வந்து அமைஞ்சிருக்கு. நம்ம லேஅவுட்ல ஒரு வீட்டு மனை, ஒரு பிளாட் வந்து பாத்தீங்கன்னா மினிமம் 15 லட்சம் ரூபாயில இருந்தே ஸ்டார்ட் ஆகுது. உங்க கையில இருந்து முன்பணமா ஒரு 2 to 3 லட்சம் கொடுத்தா போதும், பேலன்ஸ் வந்து நம்ம லோன் வந்து அரேஞ்ச் பண்ணி தரோம். அது மட்டும் இல்லாம நீங்க ஒரு வீடு கட்டுறீங்க அப்படின்னா ஒரு சிங்கிள் பெட்ரூம் வீடு, இடம் பிளஸ் வீடு ரெஜிஸ்ட்ரேஷனோட 30 லட்சம் ரூபாயில இருந்து ஸ்டார்ட் ஆகுது. உங்க கையில இருந்து மினிமம் ஒரு 6 to 7 லட்சம் முன்பணம் கட்டினா போதும், ரிமைனிங் வந்து நம்ம பேங்க் லோன் வந்து அரேஞ்ச் பண்ணி தரோம். ஸோ நம்ம ப்ராஜெக்ட் அப்ரூவ்ட் ப்ராப்பர்ட்டினால நேஷனலைஸ் பேங்க், பிரைவேட் பேங்க், ஃபினான்ஸ், ஸோ எல்லா பேங்க்லுமே இருந்து நாங்களே கஸ்டமருக்கு வந்து லோன் வந்து ரெடி பண்ணி கொடுக்குறோம். நம்ம சைட்டை நீங்க நேர்ல வந்து பார்க்கணும் அப்படின்னா ஸ்கிரீன்ல தெரியுற நம்பருக்கு கால் பண்ணுங்க. இந்த நம்பர் கம்பெனியுடைய டைரக்ட் நம்பர் தான். நீங்க எந்தவித புரோக்கரேஜ் கமிஷனும் கொடுக்க தேவையில்லை. நீங்க சென்னையில எங்க இருந்தாலும் சரி, உங்க வீட்ல இருந்தே சைட்டை பார்க்கறதுக்கு பிக்கப் அண்ட் டிராப் ஃபெசிலிட்டிஸோட கேப் ஃபெசிலிட்டிஸ் நாங்களே கம்பெனில இருந்து அரேஞ்ச் பண்ணி தரோம். மேலும் விவரங்களுக்கு இந்த ஸ்கிரீன்ல தெரியுற நம்பருக்கு கால் பண்ணுங்க. டேரக்டா சைட்டை வந்து பாருங்க, உங்களுக்கான வீட்டு மனையை நீங்க புக் பண்ணிக்கலாம். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.